வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது பூரியும் எப்படி பண்ண போகிறோம், அதே டைம் பூந்தி குருமா, காரா பூந்தி வீட்டில் பண்ணியிருப்பீங்களே அந்த காரா பூந்தி வச்சு எப்படி குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டபிள். பூரிக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, ரவை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பூரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பூரி வர பிரச்சனை நிறைய இருக்குது. அந்த பிரச்சனைலாம் வராமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சூப்பரான சில பூரி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பவுலில் கோதுமை வருதுங்க. அந்த கோதுமை நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். பர்டிகுலராக வீட்டிலே முழு கோதுமையை வாங்கி மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, நல்ல குவாலிட்டியான பேக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ கோதுமை 1 கப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு ரவை போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சமாக உப்பு போடுறோம். இந்த உப்பு போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எதுக்காக ரவை போடுறோம் பூரியில் அப்படி கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி பூரி பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு மெத்தடில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு வீட்டில் பூரி பண்ணும்போது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், அடுத்த 2 செகண்ட்லேயே நல்லா சப்புன்னு ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மாவில் ரவை ஆட் பண்ணால் உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் பூரி. அதுக்காக தான் ரவை போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக மிக்ஸ் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா. நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணுவீங்கள, அதோட இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். மாவு எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பூரி நல்லா சாஃப்டாக நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளாட்டாகவே வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாவு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப டைட்டாக இருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10% அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணி மாலிஷ் பண்ணாலும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகும். இந்த டோவை இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு அங்கங்கே அந்த ரவை சின்ன சின்னதாக தெரியும். அதே டைமில் மாலிஷ் ஆனது ஷைனிங்காக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த டோவை ரஃப்பாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பூரிக்கு கட் பண்ணும்போது சின்ன பீஸை கட் பண்ணுங்கள். சில பேர் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருப்பாங்க, அந்த பூரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது புஷ்ஷுன்னு வராது. எண்ணெய் கடாயில் குறைஞ்சபட்சம் பாதி கடாய்க்கு மேலே எண்ணெய் இருந்தால் தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சிடலாம். இதே மாதிரி தான் நான் ரெடி பண்ண அந்த பூரி மாவு எல்லாத்தையும் வந்து ரவுண்டாக உருட்டி ரெடி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த சப்பாத்தி கட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு ரவுண்டாக உருட்ட ஆரம்பிக்கணும். இந்த உருட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மீடியமான சைஸில் இந்த பூரியை தேய்ச்சிடணும். நீங்கள் ரொம்ப பெருசாக தேய்ச்சி ஃப்ரை பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல புஷ்ஷுன்னு வரும். ஆனால் அடுத்த 2 செகண்ட்லேயே அந்த பூரியோட வெயிட்டு தாங்காமல் சப்பே ஆகிடும், அதாவது ஃப்ளாட் ஆகிடும்னு சொல்ல வரேன். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீடியமான சைஸில் நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. அதே டைமில் தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கடாய் சூடாக இருக்குது பார்த்தீங்களா, எண்ணெய் சூடான பிறகு போட்ட உடனே மேல் பகுதியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த எண்ணெயிலே. அதுக்கு பிறகு நல்ல புஷ்ஷுன்னு பொங்கி வரும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் வர ஆரம்பிக்கும். நீங்கள் 1 by 1 இதே மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரவை போடுங்க. அதுக்கப்புறம் டைட்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன பீஸாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி முடித்த பிறகு எண்ணெய் சூடாட்டணும். இந்த 4 டிப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உங்கள் வீட்டில் சூப்பராக பூரி இதே மாதிரி ஆகும். எண்ணெயும் பிடிக்காது, அதே டைமில் நல்லா புஷ்ஷுன்னு வரும்.
குறைஞ்சபட்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு 5 நிமிஷமாவது இது நல்லா பெருசாக புஷ்ஷுன்னு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பூந்தி குருமாக்கு தேவையான பொருட்கள்: காரா பூந்தி தேவையான அளவு, தேங்காய் 3லேருந்து 4 பத்தை, முந்திரி பருப்பு 15 நம்பர், கசகசா 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பூந்தி குருமாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த பூந்தி குருமா ரெடி பண்ணுறதுக்கு மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, முழு கரம் மசாலா, முந்திரி பருப்பு, பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் நான் சொன்ன கொண்டு கசகசை போடணும். இதெல்லாம் போட்ட பிறகு வறுக்க போகிறோம். வறுக்கிற பக்கம் என்ன ஆகிட்டுனா, நீங்கள் கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு இதை அரைக்க போகிறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சோம்பு, முழு கரம் மசாலா தேங்காயோட போட்டு நீங்கள் அரைக்கும் போது வாசனை நல்லா கொடுக்க தான் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். கலர் மாறக்கூடாது. அப்படி மாறினா கண்டிப்பாக டேஸ்ட்டும் மாறும், அதே மாதிரி அந்த கலரும் கொடுக்காது. இதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் என்னட்டுனா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். குறைன்னு இருக்கக்கூடாது. இதில் கசகசா போட்டுருக்கீங்க, அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். கசகசா சில டைமில் ஊறாமல் இருந்தால் சரியாக அரையாது. அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும்னு சொல்ல வரேன். அடுத்தது மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், இந்த எண்ணெய் போட்ட பிறகு சூடான உடனே சோம்பு, முழு கரம் மசாலா தாளிப்பை போடுறோம். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் கட் பண்ணும்போது பொடிசாக கட் பண்ணோன்னா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த குருமா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வெங்காயம் வதங்குற பக்கம் எப்படி கேட்டினா, ரொம்ப வதங்கக்கூடாது. அப்படி வதங்கினா என்ன ஆகுதுன்னா, மசாலா கான்செப்டில் போய்டும், அந்த டேஸ்ட்டும் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் வெங்காயம் எப்போவுமே ஒரு 50% அளவுக்கு மட்டுமே வதங்கணும். சரிங்களா, நல்லா புரிஞ்சுங்க. வெங்காயம் தக்காளி வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குருமாக்கு. அதனால தான் 50% அளவுக்கு வதங்க சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். அதே டைமில் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளியும் முழுசாக இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். குருமாவுக்கு அதிகமான பவுடர் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அந்த குருமாவோட மைல்டான டேஸ்ட்டு போய்டும். அதுக்கு பிறகு உப்பு போடுறோம். உப்பு போட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டினா, இந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். இதை அப்படியே வதக்கிட்டு நீங்கள் பண்ணால் தக்காளி தொக்கு கான்செப்ட் போய்டும், அதாவது மசாலா கான்செப்டில் போய்டும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தேவையானதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி குக் பண்ணும்போது அந்த வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக தெரியும். நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது தெரியும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த குருமாவோட மசாலாவை இதில் ஊற்றுறோம், அதாவது அந்த பேஸ்ட்டு. இதை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி தேவைன்னா அதுக்கு பிறகு நீங்கள் ஊற்றலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணாலும் குருமாவோட டெக்ஸ்டர் மாறிடும். அதாவது ரொம்ப நேரம் சமைச்சாலும் அந்த டெக்ஸ்டர் கொடுக்காது, அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது. அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறேன். எடுத்த உடனே இந்த தேங்காய் பேஸ்ட் வேகும் போது பூந்தி போட்டிங்கன்னா அந்த பூந்தி நீங்கள் போட்ட உடனே ஊற கெட்டி ஆகிடும். அதனால் இந்த குருமா பேஸ், இந்த கிரேவி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தான் இந்த பூந்தி போடணும்.
இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூந்தி போடுங்க. இந்த பூந்தி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூந்தி போட்ட பிறகு மேலோட்டமாக கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் திருப்பி சொல்கிறேன், அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு கெட்டியாகிடும். அதே டைமில் இந்த குருமாவை டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பூந்தி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் இந்த பூந்தி ஊற ஊற கரெக்டான கிரேவி கிடைக்கும். பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி பூந்தி குருமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து ஸ்வீட் அவல் 150 கிராம், திருவிய தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் இனிப்புக்கு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10லேருந்து 15 நம்பர், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஸ்வீட் அவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி திராட்சை இதை கொஞ்சம் லைட்டாக நெய்யில் போட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்துடலாம். நெய்யில் வறுத்தா தான் அந்த இனிப்பு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஃபஸ்ட்டு முந்திரி போடுங்க. கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர டைமில் காஞ்சி திராட்சை நீங்கள் வீட்டில் எப்படி நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துடுறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெல்லம். இந்த வெள்ளத்தில் எதுக்காக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணுற கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மண் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அவள்லேயும் மண் இருக்கும், வெள்ளத்துலேயும் மண் இருக்கும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. கரைச்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி அவலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்கணும், கெட்டியான பக்குவம்லாம் தேவையில்லை. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. இதுக்கப்புறம் அவல் நான் யூஸ் பண்ணுறது பட்டை அவல் இல்லை, அதாவது மெலிசான அவல் இல்லை, கொஞ்சம் திக்கான அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக திக் அவல் யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, தண்ணி ஊற்றி அலசப்படுறோம். அதனால் மெலிஸ் அவல் போட்டால் கண்டிப்பாக சாகி ஆகிடும், அதாவது சொதன்னு ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி திக்கான அவலில் ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணுறது ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும், 2-3 வாட்டி வாஷ் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணினா மேஷ் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும், தண்ணியோடு இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, அவல் உதிரியாக இருக்கா? இந்த அவல் அப்படியே இன்னொரு பெரிய பவுலில் மாற்றிடுங்க. அவல் வாஷ் பண்ணி முடித்த பிறகு 1 நிமிஷம் அப்படி இல்லை 2 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெல்லம் தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக 2 நிமிஷம் ரெஸ்ட் விட சொல்கிறேன்னா, காரணம் இருக்குது. அந்த அவல் ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ட்ரை ஆக நல்லாயிருக்கும் உதிரியாக வர்றதுக்கு. அதனால தான் 2 நிமிஷம் என்ன சொல்கிறேன். இப்போ இந்த வெல்லம் தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், அதுக்கு பிறகு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை, தேங்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா அந்த வெள்ளத்தோட தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ப்ரிப்ரேஷன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா சாஃப்டாக அந்த இனிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த இனிப்புத்தன்மை தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். சில பேர் அதிகமாக சாப்பிடுவீங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவீங்க. அதனால தான் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல கருப்பட்டி யூஸ் பண்ணலாம், வெல்லம் யூஸ் பண்ணலாம், சர்க்கரை யூஸ் பண்ணலாம், பனை வெல்லம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.